8 அடி புல்வெளிக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையனோட குரல் என்ன காப்பாத்துங்கன்னு கேக்குறத கேட்ட அண்ணன் பிரெக்னண்டா இருக்க தங்கச்சி 2 பேரும் அந்த பையனை காப்பாத்த அந்த புல்வெளிக்குள்ள போறாங்க. அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் தன்னோட தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க 2 முறை ஜம்ப் பண்ண சொல்றான் அவளோட அண்ணன். வாட்டி ஜம்ப் பண்றப்போ பக்கத்துல தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2வது முறை ஜம்ப் பண்றப்போ ஒரே செகண்ட்ல கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரம் போயிருக்காங்க. இது எப்படா சாத்தியம்னு பயந்து போன அண்ணங்காரன் தங்கச்சி கிட்ட எப்படியாவது போயிடணும்னு சொல்லி ஓடுறப்போ தவறி விழுந்து இந்த புல்வெளிக்குள்ள மாட்டி இறந்து போய் பல நாளான ஒரு நாயோட உடலை பார்த்து பதறி போறான். ஏன்னா இந்த புல்வெளிக்குள்ள வந்தவங்க திருப்பி உயிரோட போகவே முடியாது. தன்னோட தங்கச்சியை தேடி போற அண்ணங்காரன் யாரால இந்த புல்வெளிக்குள்ள வந்தாங்களோ அந்த சின்ன பையனை பாக்குறான். இன்னொரு பக்கம் தன்னோட பிரெக்னன்டான ஒய்ஃபை தேடி வர அந்த தங்கச்சிக்காரியோட ஹஸ்பண்டும் இந்த புல்வெளிக்குள்ள வந்து மாற்றுறது மட்டும் இல்லாம அங்க பல நாள் முன்னாடி இறந்து போன தன்னோட ஒய்ஃபை பாக்குறான். இவ எப்படி இறந்து போனா இந்த புல்வெளிக்குள்ள வந்தவங்களால ஏன் வெளியே போக முடியல? அதெல்லாம் விட இந்த புல்வெளியோட மைய பகுதியில ஒரு மர்மமான கல் இருக்கும். அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த புல்வெளிக்குள்ள அந்த சின்ன பையன் வரத்துக்கு காரணமா இருந்தது தங்கச்சிக்காரியோட ஹஸ்பண்ட். அந்த ஹஸ்பண்ட் வர காரணமா இருந்தது அந்த அண்ணன் தங்கச்சி. அந்த அண்ணன் தங்கச்சி வர காரணமா இருந்தது அந்த சின்ன பையன்னு அந்த புல்வெளிக்குள்ளேயே ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டு இறந்து போற இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு பயங்கர விறுவிறுப்பா ஹாரர் வைபோட சொன்ன படம் தான் இன்டு த டால் கிராஸ். இதே மாதிரி நிறைய மூவி ரிலேட்டட் ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.